இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. பெண்களின் எழுச்சி நிறைந்த இந்த நாட்டில் பெண்கள் தங்கள் உரிமைகளை கோருகின்றனர், எதிர்த்து போராடுகின்றனர். அதே வேளையில் பெண்களை அச்சுறுத்தும் இரண்டு பின்னணியும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு பெண்ணை உரிமை கொண்டாடுவதன் மூலம் அவர் மீது ஆண் ஆதிக்கம் செலுத்துகிறான். பாலியல் வன்கொடுமையில் உலகின் தலைநகராக திகழ்கிறது இந்தியா. பாலியல் துன்புறுத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆகியவை தலைப்பு செய்திகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் சராசரியாக 85 வழக்குகள் பதிவாகின்றன. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு இந்தியாவில் பதிவாகிறது. ஆனால் நடவடிக்கைகள் கேள்விக்குறியே. ஆணாதிக்கம் ஆட்சி செய்யும் இந்த நாட்டில் பெண்கள் மீதான வெறுப்பு வேரூன்றி இருக்க ஆயிரக்கணக்கான பெண்கள் அமைதி காக்கின்றனர். சில நேரங்களில் சுவற்றில் ஓங்கி ஒரு குத்துவிட வேண்டும் என தோன்றும். அவ்வளவு ஆத்திரம் என்னுள் இருக்கிறது. இந்த கசப்பான யதார்த்தத்தை இந்திய பெண்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றனர்? இது குறித்து அறிந்து கொள்ள பெண் வெறுப்பை எதிர்த்து போராடும் 2 பெண்களின் வாழ்க்கையை சான்று. இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் தலைநகர் லக்னோவில் நம் பயணம் தொடங்குகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகம் நடக்கும் நகரம் இது. 2006 என்னை ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார். அவர் எனது நண்பர், என்னுடன் பணியாற்றுபவர். பெண்கள் கல்வி பெற்று சம்பாதிக்க தொடங்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என பலரும் நம்புகின்றனர். ஆனால் படித்து முடித்து சம்பாதித்து வந்த நான் பாலியல் வன்கொடுமையை எதிர்கொண்டேன். இந்த மோசமான சம்பவம் உஷாவின் வாழ்க்கையை தலைகீழாக்கியுள்ளது. இதனால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என முடிவு செய்த உஷா பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தர முடிவெடுத்தார். உஷாவுடன் பயிற்சி மேற்கொள்ளும் அனு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர். தற்போது இங்கு தலைமை பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். என்னை கட்டாயப்படுத்தினார்கள். என் மார்பகங்களை அழுத்தி தவறாக நடந்து கொண்டு என்னை சித்திரவதை செய்தனர். அப்போது என் உயிரை மாய்த்து கொள்ள நான் விரும்பினேன். பெண்களுக்கான தற்காப்பு என்பது கை கால்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, முக்கிய தற்காப்பு மனதில் இருந்தே தோன்றுகிறது. சிவப்பு நிற டிஷர்ட்டுடன் கவனம் இருக்கும் இவர்கள்தான் சிவப்பு படையினர். தற்காப்பு கற்பிக்கும் உஷா இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளார். லக்னோவில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காப்பு கற்பிக்க சிவப்பு படையினருக்கு அழைப்பு வந்தது. மனதில் பதட்டம், முகத்தில் புன்னகை என தயங்கி நின்ற மாணவிகளை ஒரு ஆணை தாக்க வலியுறுத்துகிறார் உஷா. இப்படி மாணவிகள் தற்காப்பு பயில தாக்குதலை நடத்தும் எதிராளியாக தன்னை சித்தரிக்கிறார் தீபக் என்ற இளைஞர். உண்மையில் அடிவாங்குவது வலிக்கிறது தான். ஆனால் தற்காப்பு பயிலும் பெண்கள் இந்த வலியை கண்கூடாக பார்க்கவில்லை என்றால் இது எவ்வளவு பயனுள்ளது என்பதை உணர மாட்டார்கள். இங்குள்ள பெண்கள் வெகுளியானவர்கள், பொது இடங்களில் பேசி பழக்கமில்லாதவர்கள். இவர்கள் தங்கள் தற்காப்புக்காக எதிர்த்து போராடுவது என்பது கேள்விக்குரியே. ஆனால் இவர்களில் 18 வயதான ரஜினி தைரியமானவர். முதலில் நான் எதிராளியின் அந்தரங்க உறுப்பில் தாக்குவேன். பின்னர் அவர் மார்பில் தாக்கி முகத்தை காயப்படுத்துவேன். இப்படித்தான் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். இப்போது நாங்கள் காட்டிய நுட்பங்கள் சிறு பகுதிதான். மிகவும் முக்கியமானது உரிய நேரத்தில் முடிவெடுக்க துணிவதுதான். தங்களது நகரத்திற்கு திரும்புவதற்கு முன்னர் அருகிலுள்ள கிராமத்திற்கு இந்த குழு சென்றது. வீட்டு வேலைகளையும் தங்களின் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வது மட்டுமே இந்த கிராம பெண்களின் கடமையாக உள்ளது. இவர்களை வீடு வீடாக தேடி சென்று பார்த்து தைரியமூட்டுகிறார் உஷா. கனவுலி நகரமான மும்பையில் வசிக்கும் ஜே குயின் என அழைக்கப்படும் ஜாக்லின் லூகாஸ் எங்களை மும்பையில் உள்ள பூங்காவில் நடக்கும் ராப் நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றார். அது பெரும்பாலும் ஆண்களால் நிறைந்த உலகமாக இருந்தது. மும்பையின் ராப்பிங் வட்டாரத்தில் ஜாக்லின் பெயர் பெற்றவராக இருந்தாலும் தனது அங்கீகாரத்திற்காக அவர் போராடி கொண்டுதான் இருக்கிறார். This is how we do it.
சமூகத்தின் மீதான கோபம் அவரின் பாடல்களில் வெளிப்படுகிறது. தனியாளாக போராடிய ஜே குயின் இன்னும் சில பெண் ராப் பாடகர்களுடன் இணைந்து தனக்கான எதிர்காலத்தை உருவாக்கியுள்ளார். இந்த வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் தங்களை வைல்டு உமன் என அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் பெண்கள் மீதான அழுத்தம் குறைந்தபாடில்லை. அவர்கள் அடக்கமானவர்களாகவும் நல்ல பெண்களாகவும் திருமணம் செய்து கணவனுடன் இருக்க வேண்டும் எனவும் சமூகம் வலியுறுத்துகிறது. First of all, it was unexpected for my relatives and my friends. எனது உறவினர்கள் நண்பர்கள் பலர் எனது ஆடை அலங்காரம் குறித்து என் பெற்றோரிடம் குறை கூறுவார்கள். இதுதான் நீங்கள் உங்கள் மகளுக்கு கற்றுக் கொடுத்ததா என கேள்வி கேட்பதும் உண்டு. This is what you have taught her. தனது நிகழ்ச்சிகளுக்காக ஜாக்லின் பல பகுதிகளில் பயணம் செய்கிறார். பெரும்பாலும் தனியாகவும் இரவு நேரங்களிலும் ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். Each and every streets the women. ஒவ்வொரு தெருக்களிலும் பெண்கள் பாதுகாப்பு என்பதே இல்லை. குற்றம் செய்தவரை விட பாதிக்கப்பட்டவர்களே அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார்கள். Then the criminal. 2024 150க்கும் மேற்பட்ட சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு குழு கண்டறிந்தது. அதிலும் 16 பேர் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள். ஆனாலும் வாக்காளர்கள் அவர்களையே தேர்ந்தெடுத்தனர். பெரும்பாலான இந்தியர்கள் வளர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஆண் வேட்பாளர்களை நம்புகின்றனர். நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறையின் பெரும்பகுதி ஆண்களின் கோட்டையாகவே உள்ளது. பாலியல் வன்முறைகளுக்கு குற்றவாளி தண்டிக்கப்படுவது மிகவும் குறைவு. Me, J Queen, I step in now. You can't be seen yet, rejected. Be a good human being. Differences outside to the door immense.